உனக்கே பைத்தியமா பிடிச்சிருக்கு? எப்படிப்பட்ட சம்பந்தம்? லண்டன் அமெரிக்காவில் உள்ள கோட்டீஸ்வரன் கட்டி கொடுக்க முடிவு செஞ்சிருந்தேன். எதுக்கடி இந்த வேலை செஞ்ச? இப்ப சொல்ற கேட்டுக்க. இனிமே நீ அவனை பார்க்கவோ பேசவோ கூடாது. அம்மா, அவர் முகத்தை பார்க்கலாமா வேண்டாமான்னு நான் பெர்மிஷன் கேட்கறதுக்காக இங்க வரல. அவரோட தான் வாழ போறேன்னு சொல்லிட்டு போகத்தானே வந்தேன். வாய மூடி. இந்த மாதிரி ஆளுங்க விரும்புறது உன்னை இல்லடி, உனக்கு இருக்கிற ஆஸ்தியும் அதுக்கு பின்னால இருக்கிற சர் பார்வதி பண்டிட்டோட அந்தஸ்தையும். தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. எனக்கு இவ்வளவு ஆஸ்தி இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா அவர் என்ன கிட்டேயே சேர்த்திருக்க மாட்டாரு. இப்போ தெரிஞ்சிட்டதுனால என்ன மறுபடியும் அவர் ஏத்துக்குவாரோ மாட்டாரோன்னு எனக்கு பயமா இருக்கு. உன்னை பத்தி ஒரு பெரிய கனவை கண்டுகிட்டு இருக்கேன்டி. உன்னை ஐஏஎஸ் படிக்க வச்சு பெரிய கலெக்டர் ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா நீயும் தொடப்பக்கட்டியோட காசிட கூட்டத்துக்கு ரெடி ஆயிட்டேன்னு சொல்றேன்ல. கலெக்டர் ஆவறதை விட மனசுக்கு பிடிச்சவரை கல்யாணம் செஞ்சுக்கிறதுல தான் எனக்கு சந்தோஷம். அப்படின்னா என் பேச்சை கேட்க மாட்டியா? கேட்க மாட்டேன். நீ சும்மா இரு தம்பிஜி. ஏய், என் பேச்சை கேட்க மாட்டியா? கேட்க மாட்டேன். அக்காஜி தம்பிஜி நீ சும்மா இரு. அந்த ரவுடி பையனை கட்டிக்கலையா? அம்மா, அவரை ஏதாவது சொன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். என்னடி செய்வே? நான் என் முடிவை சொன்னேன், அதுக்காக ஏன் சத்தம் போடுற? அக்காஜி நீ இங்க வா, நானே என் முடிவை சொல்லிடுறேன். நாயர், ஆஸ்தியில் அவளுக்கு சேர வேண்டிய பாகம் உடனே ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சு அவகிட்ட தந்துருங்க. செக்ரட்டரி மேடம், எல்லா பேங்க்ல அவ பேர்ல போட்டு வச்சிருக்க அக்கவுண்ட் அவ மூஞ்சில வீசுங்க. ஓகே மேடம். தம்பிஜி அக்காஜி, அவளுக்கு சேர வேண்டிய நகை பணம் புடவைங்க அவளை எடுத்துட்டு போக சொல்லு. அக்காஜி சொன்னதை செய். புரோகிதரே, இன்னையோட என் பொண்ணு இந்திரா செத்து தொலைஞ்சிட்டா. நான் அவளுக்கு பிண்ட பிரதானம் செய்யணும். மந்திரத்தை சொல்லுங்க. சொல்லுங்க. பார்வதி புத்திரம் இந்திரா கன்யானாம் மரண சமய திலதர்ப்பணம் கரிஷ்யே. ஓம் அயோத்யா மதுராமாய ஆதித்யாயவந்திகா யோகேஸ்வரவதிதேவா சப்ரைதமோதமாயிதா அம்பாதி கமிஷ்யாமி திரேவனமதாம் இதி பிரமாணிதம் தாதி வாசமலேமதே ஸ்ரீவைலம் தாதி வேதாரம் தாஹஸ்தே கபதீரம் பஞ்சக்ஷேத்திரப்படே நித்யம் மகாபாதகநாகனம் சம்மன்ய தேவாய ஓம். தம்பிஜி அக்காஜி, வீட்டை முதல்ல சுத்தம் பண்ணுங்க. இந்த வீட்டுல இருக்க அத்தனை பேரை தலை குளிங்க. இந்த வீட்டுக்கு சம்பந்தம் இல்லாதவங்க அந்த பிச்சை எடுத்துட்டு போலாம். மன்னிச்சிருங்க பார்வதி பண்டிட், இந்த ஆஸ்தி அனுபவிச்சு அகங்காரத்தினால அன்பு கொலை பண்ண என்னால முடியாது. ஒரு பொண்ணு நாளைக்கு எனக்கு பிறந்தா உங்களாட்ட அவளை கொலை பண்றதுக்கு எனக்கு தைரியம் வராது. இந்த ஆஸ்தி எனக்கு வேண்டாம். உங்க பொண்ணான நான் செத்து போயிட்டேங்கிற ஒரு வார்த்தைய என் ராஜா முன்னாடி வந்து சொல்லுங்க. அது இந்த ஆஸ்தியை விட உயர்ந்தது. தம்பிஜி அந்த இந்திராஜி கிட்ட சொல்லுங்க. அவன் இவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதே இவளுக்கு சொந்தமா இருக்கிற இந்த ஆஸ்தியை பார்த்துதான். இந்த ஆஸ்தியெல்லாம் வேணாம் வெறுங்கையை வீசிட்டு போனால்னா அவன் இவ கழுத்தை பிடிச்சு தெருவை தள்ளிடுவான். ஆமா, தள்ளி இருப்ப. இன்னும் இவ ஓன் பொண்ணா இருந்திருந்தா, உன் பொண்ணு இந்திரா செத்து போயிட்டான்னு நீ இவளை தண்ணி தெளிச்சு விட்டுட்டதால தாலி கட்டி என் பொண்டாட்டி என் வீட்டுக்கு கூட்டிட்டு போற. அம்மா பார்வதி அம்மா, உங்க பிடிவாதத்தை விட்டுட்டு நீங்க கை கழுவின கையாலேயே 4 அச்சடியை போட்டு உங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன நடந்துச்சுன்னு போடுறது அச்சத. மாணிக்க மகுட சூட்ட வேண்டிய வாழ்க்கை மண்ணோட மண்ணா போயிடுச்சுன்னு போடுறது அச்சத. ஐஏஎஸ் படிச்சு கலெக்டர் ஆக வேண்டிய வாழ்க்கை இப்படி கண்டாவே மாறிடுச்சுன்னு போடுறது அச்சத. போடுறேன். காஞ்ச வயிறோட என் காலடியில வந்து நின்னு அம்மான்னு அழுவா பாரு, அப்ப போடுற அச்சத. இங்க பாரு பார்வதி பண்டிட், மனுஷன் நல்லவனா இருந்தா அவன் இருக்கிற இடத்துக்கும் பெருமை வரும். பணக்காரங்களால மட்டும் இல்ல, எங்களாலேயே ஒருத்தரை கலெக்டர் ஆக்க முடியுங்கிறதை என் பொண்டாட்டிய கலெக்டர் ஆக்கி நான் நிரூபிக்கிறேன். அநியாயமா எந்த பாவப்பட்ட ஏழைங்களோட இடத்தை நீ வாங்க பாத்தியோ அதே இடத்தை இந்த கலெக்டர் மூலமா, என் பொண்டாட்டியான இந்த கலெக்டர் மூலமா அவங்களுக்கு வாங்கிட்ட. அம்மணி அம்மணி, அறிவுரை கேட்டுட்டு போக வெளியே ரொம்ப பேர் வந்திருக்காங்க. புக்கிங்க ஓபன் பண்ணிடட்டா? பட்டென்ன வர சொல்லு, துட்ட தர சொல்லு, சிட்டி காத்திருக்கியா? குடையில கருவாடு குந்தலில பூக்காடு என்னடி கிழிஞ்சது.
இவரு எம்எல்ஏ சாரு பார்ட்டி மாறலாமான்னு யோசனை பண்றாரு. உன் அறிவுரை என்ன? எம்எல்ஏ சாரு பார்ட்டி மாறலாமான்னு யோசனை பண்றாரு. உன் அறிவுரை என்ன? அவர் சேரலான்னு நினைச்சிட்டு இருக்கிற பார்ட்டி நல்லதா இருந்தா கூட லேடிஸ் வீக்னஸ் உள்ளதால அவர் சிக்கல்ல சிக்கிற ஒரு ஆபத்து இருக்கு. அதுல தப்பிக்கணும்னா 1 மாசம் தீர்த்த யாத்திரை செய்யணும்னு இந்த பதுமை சொல்லுது. அள்ளி வட்டம் நான் அறிஞ்ச ஆண்கள் வட்டம் வாங்கு. நான் அர்ஜென்ட்டா உனக்கு கேட்கணும், டிக்கெட் கொடு. இன்னைக்கு ஜனங்க எக்கச்சக்கமா வந்துச்சு மாமு. 3000 ரூபாய்க்கு மேல போகுது பிளாக்ல டிக்கெட். 5000 வச்சுக்க. துட்ட கொடு, டிக்கெட்டை எடு, வாயில விடு, உள்ள போ. நீ அழகாகிற. சமூக சேட்டி வந்திருக்காருடி. சொரியறத நிறுத்தி போட்டு சொல்லியா? உன் தம்புரா கிட்ட வந்து என் காதுக்குள்ள டிங்குன்னு வாசிச்சா டங்குன்னு என் நரம்பு எந்திரிச்சு பிபி சுகர் வாந்தி பேதி எல்லாம் சரியாயிரும்னு சொன்னாங்களே. ரெடியா இருக்கு கேஷ் ஸ்பாட் பேமெண்ட். ஓவர்லால வாசிக்கிறியா இல்ல ஏவர்லால வாசிக்க சொல்றியா? விரல் யாருதா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா சவுண்ட் மட்டும் எல்லாத்தையும் கிழிச்சுக்கிட்டு போகணும். முதல்ல பேமெண்ட் கொடுத்து எங்க அம்மா ஓகே சொல்ல வை. அவங்க திருப்தி பட்டாதான் நான் வாசிக்கிறேன்னு சொல்லுதே இந்த பதுமை. கரெக்ட்டா இருக்கும். அதே மாதிரி உன் கை வேலையும் பர்ஃபெக்ட்டா இருக்கணும். உங்க அம்மா கிட்ட நான் பேசுறேன். அம்மா சின்னிக்கி. எங்க அம்மாவுக்கு புருஷனே இந்த பங்களாவை ஒரு 5 ஸ்டார் ஜெயில் ஆக்குதா 250 கைதிகளை ஹாப்பியா வாழ வைக்கலாம். ஜெயிலு கீழுன்னா உன் பல்ல பேத்துடுவேன். தண்ணிய கடைஞ்சு வெண்ணெய் எடுக்கிறோட உங்க அத்தை ஜாக்கிரதை. 10 கோடிக்கு ஒரு பைசா குறைஞ்சாலும் முடியாது. இங்க அப்சரஸ் எல்லாம் கூட வருவாங்களா? டேய் உன் அத்தைடா அது. அத்தையா? அக்காஜி. என்ன தம்பிஜி? பாப்பா. யார் இவ? நம்ம புஜ்ஜி. புஜ்ஜி மார்னிங் தான் அமெரிக்கால இருந்து பிளைன்ல வந்து இறங்கினா. சூப்பர் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. இல்ல மார்னிங் ரிலீஸ் ஆயிருப்பேன். ரிலீஸா? அது ஏர்போர்ட் சூப்பரண்ட் வரதுக்கு லேட் ஆயிடுச்சுங்கறான். வர்றப்ப 10 கிலோ தங்கமும் கொண்டு வந்திருக்கான். டேய் சாயங்காலம் அத்தை கிட்ட காட்டுறேன். யார்கிட்ட இருக்கு? அப்படியா? அத்தைக்கு வணக்கம் சொல்றேன். கீழே கீழே. சரி. ஆஹா, என்ன கலர்! இந்த கலருக்கு முன்னாடி தங்கம் கூட டல் அடிக்குது. சீக்கிரம் கழண்டுடு. இந்த நேரம் பார்த்து கட்டிங் பிளேயர் கொண்டு எந்திரிப்பா. ரொம்ப முத்தம் கொடுத்தீங்கன்னா அத்தையோட கால் வீங்கி போயிடும். என்ன இது? வந்த புலந்து ஜெயில பத்தியே பேசிட்டு இருக்கா? அது என்னன்னா அக்காஜி, அமெரிக்காவுல நயாகரா நீர்வீழ்ச்சி கிட்ட விக்டோரியா மகாராணியோட ஜெயில் பேலஸ் ஒண்ணு இருக்கான். ஆமா. அத வாங்கணுங்கிறான் இவன். ஓஹோ. அத விக்க மாட்டேங்கிறாங்க அவங்க. நடுவுல ஜப்பான்காரன் வந்து வாங்கிட்டு வரான்னு பயப்படுறான் இவன். பிராப்திஹி நாஸ்திஹி. சம்பவாபி யுகே யுகே. கொண்டு வேண்டாம். இன்னொரு தடவை ஜெயில்னு சொன்னேன். தம்பிஜி. அக்காஜி. இப்ப அந்த சேரியில நம்ம இந்திராமா சோத்துக்கு வழி இல்லாம பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க. இப்பவே நம்ம ஆளுங்களை அனுப்பி அவளுக்கு பிச்சை போட சொல்லு. வெளி ஆளுங்க பிச்சை போட்டா நமக்குதான் அவமானம். நீ எதுவும் பேச மாட்டியா? லேப் போஸ்ட் மாதிரி இப்படிதான் இருப்பியா? உனக்கு பேச்சே வராதா? மேடம் சாப் பாஹர் ஜாதா ஹை. கலெக்டர் இங்க வாங்க. என்னங்க இது? கலெக்டரோட டேபிள். எனக்கு எதுக்குமே இதெல்லாம்? இன்னும் இருக்கு. அண்ணியோட சமையல் ரெடி. மூக்கு பிடிக்க வெட்டு. இந்த அப்படி தட்டு. என்ன கலெக்டரோட சமையலா? இப்ப பாரு, ஒரு புடி புடிக்கிற. கொஞ்சம் காரம் கம்மியா இருக்கு. ஏய், அல்சர் வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் தான் கம்மியா போட சொன்னேன். கொஞ்சம் உப்பு கம்மியா இருக்கு. ஏய், டிடி வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் தான் கம்மியா போட சொன்னேன். கரெக்ட். சாரிங்க, நான் முதல் தடவையா இன்னைக்கு தான் சமையல் செய்யறேன். நாளையில இருந்து ஒழுங்கா நான் சமைக்க கத்துக்கிறேன். அட பைத்தியக்காரி, சமைக்கிற கைக்கும் சாப்பிடுற வாய்க்கும் உள்ள உறவு உறுதியா இருந்தா விஷம் கூட அமிர்தமா மாறிடும். இல்ல அமிர்தமும் விஷமா மாறிடும். ஆஹா, இந்த பூ என் செடியில வளர்ந்தது. வாங்கிக்கக்கா. நீ உங்க அம்மாவையே வேண்டான்னு வீட்டை விட்டு வெளியே வந்துட்ட. உனக்கு உதவி செய்ய நாங்க இருக்கோம். எதுக்கும் கவலைப்படாதம்மா. அம்மா, உன் வீட்டு சமையல் வேலையில நாங்க பாத்துக்கிறோம். நீ எப்படியாவது கலெக்டர் ஆயிடு. கலெக்டர் ஆவறது மட்டும் இல்ல, ஆன உடனே உன் கையால ஒவ்வொருத்தருக்கும் இடத்தோட பட்டாவணி கொடுக்கணும். ஏய், உன் பொண்டாட்டிய கலெக்டர் ஆக்குறது மட்டும் தான் வந்தால மத்த காரியங்களை அவங்களே கவனிச்சுக்குவாங்க. தாத்தா, இத்தனை பேரோட அன்பை எனக்கு கொடுத்திருக்கீங்க. எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. இது வரைக்கும் நான் எதுக்கும் ஆசைப்பட்டது இல்லை. ஒருவேளை நான் நாளைக்கு செத்துட்டா இவன் எனக்கு கொல்லுப்படுற வேலையை நீதான் பக்கத்துல இருந்து கவனிச்சுக்கணும். இட் இஸ் யுவர் டியூட்டி.
मैडम साहब इमरजेंसी के लिए तंबी जी को बुलाता है அடேங்கப்பா உன் வாயில இருந்து ஒரு வார்த்தை வருது நான் கனவுல கூட நினைக்கலடா எங்க இன்னொருத்தர் பேசு இனி பேச மாட்டேன் மொட்டக்கண்ணா நீ எப்போது அந்தமான் ஜெயில் போயிருக்கியா என் கூட வா உனக்கு சுத்தி காட்டுறேன் பெரிய கடலி கடலுக்கு பக்கத்துல ஜெயிலு ஜெயில சுத்தி சுவரு சுவருக்கு பக்கத்துல என் செல்லு அவங்கிட்ட என்னப்பா பேசிக்கிட்டு இருக்க செத்து போறேன்னுடா ஏப்பா சாப்பிட முடியாதான்ப்பா தினம் தான் சாப்பிடுறிய ஜெயில் சாப்பாடு இல்லையே ஜெயில இருந்து ஒரு கேரட் சாப்பாடு நீ எடுத்துட்டு சொல்லல ஹோட்டல் ஜெயில் ஜெகதீசன் அமெரிக்காவுல லிபர்ட்டி சிலைகிட்ட பெரிய ஹோட்டல் ஒண்ணு இருக்கு அங்க ஃபுட் நல்லா இருக்கும் பிளைன்ல போய் ஃபுட் அங்க இருந்து வாங்கிட்டு வாங்குறான் பிளேன் இருக்கு ஆட்டோல போயிட்டு வரல 20 ரூபாயில வேலை முடிச்சிடும் பக்கத்துல ஜெயில வச்சுக்கிட்டு என்ன இப்படி கஷ்டப்படுறோம்? யோ, வாயை போட்டுற, விடு. என்ன